ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அகாண்டா 2022 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஹீரோ ஒரு வில்லேஜில் ஒரு டே டு லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் கார்ப்பரேட் கம்பெனி மூலியமாக அவருக்கு ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று வருது. அந்த ஆஃபரை நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதனால அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நந்தமுரி பாலகிருஷ்ணா, ஸ்ரீகாந்த், ஜெகபதி பாபு, விஜி சந்திரசேகர் அவங்களாம் இந்த படத்தில் ரீரோலாக எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம பாலையா டபுள் ரோலாக நடிச்சிருக்காரு. அதில் ஆள் வில்லேஜில் டே டு லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காரு. அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அடுத்து ரெண்டாவது ஆஃபில் நம்ம ரெண்டாவது பாலையாவை காட்டுறாங்க. இந்த ரெண்டாவது பாலையா தான் இந்த படத்தில் மெயினாகவே வேற ஆளும் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் நம்ம செகண்ட் ஹாஃபில் காட்டுற பாலையா தான் வேற ஆளும் நடிச்சிருக்காருன்னு சொல்லிவிட்டோம் முன்னாடியே. எப்படின்னு பார்த்தோம்னா, பாலையா படம்னாலே ஆக்ஷன் தான். ஆக்ஷன்னா நம்ம அந்த நார்மல் ஆக்ஷன் சீன் மாதிரிலாம் இருக்கார். அவர் ஒரு அடி அடித்தார்னா அது 100 அடிக்கு சம மாதிரி அப்புன்னு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் குறைஞ்சது எப்படி ஒரு 15லேருந்து ஒரு 20 ஃபைட் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் நீங்கள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதையும் இல்லை. இந்த 20 ஃபைட்டு வருதா, இந்த 20 ஃபைட்டுக்கு நடுவில் 5 நிமிஷமாக கதையை சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்தில் கதையே. எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜில் ஒரு ஃபைட் நடக்குது, ஒரு விவசாய நிலத்தில் ஃபைட் நடக்குது. அதுதான் நம்ம பாலையாவோட என்ட்ரி. ஆனால் அந்த ஃபைட்டு எதுக்கு நடக்குதுன்னு பாலையாவுக்கும் தெரியாது, எதுக்கு வச்சாரோ அந்த டேரக்டருக்கும் தெரியாது. அடுத்து அந்த பாலையாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது பாலையாவை காட்டுறாங்க. அவர் வந்த உடனே தான் 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் சீன் வைக்கிறாங்க, 1 நிமிஷத்துக்கு கதை சொல்கிறாங்க. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவ்னே சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, நம்ம பாலையாவோட ஃபைட் சீன்லாம் ஒன்று ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாலையா ஃபேன்ஸுக்கு எப்படியும் பிடிக்கும் இந்த ஃபைட் சீன்லாம். அவர் பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்க, காரை தூக்குறது, ரயிலை ஓவர்டேக் பண்ணிட்டு ஓடுறது, குதிரையில் பறக்கிறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சீனுக்கு இந்த சீன் எவ்வளோ பரவாயில்ல. அடுத்து இந்த படத்தில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாலையா காட்டுறாங்கல்ல, 2 பாலையாவுக்கும் ஒரே அம்மா தான். எதுக்குன்னா, பாலையா இந்த கடவுள் பக்தியிலலாம் நிறைஞ்ச ஆளாக இருக்கிறனால அவர் வீட்டை விட்டு முதலே ஓடி போயிடுறாரு. அடுத்து 2 பாலையாவையும் காட்டுறாங்க, ஒரே ஃப்ரேம்லேயே காட்டுறாங்க. அதில் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வைக்கிறாங்க. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கோடாலியே தூக்கி போடுறாங்க, முதுகில் கோல்டு மெடல் மாதிரி 2 மாட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகா அப்படி தூக்கி கண்ணிலே போடுறாங்க. அதே நம்மால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுதான் பாலையாவெல்லாம் காட் ஆஃப் மாஸ் ஹீரோங்கிறாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, பாலையாவோட ஆக்டிங் மட்டும்தான் அந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து தமன் போட்ட பிஜிஎம் மியூசிக்கு, எப்படினாலும் பாலையாவோட ஃபேன் தான் தமன். அவர் பாலையாவுக்கு போகிற எல்லா மியூசிக் டம்முன்னு தான் இருக்கும். இந்த மியூசிக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, 50-60 வயசு உள்ள பாலையாவை 25 வயசு உள்ள ஆளாக காட்டியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, விஎஃப்எக்ஸ், காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்ஷன் அதெல்லாம் அந்த படத்தில் பெர்ஃபெக்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துலையுமே லாஜிக் இல்லாமல் டேரக்டர் எடுத்து வச்சுருக்காரு. எதுக்கு நான் முதலே சொல்லியிருப்பேன், 15லேருந்து 20 ஃபைட் சீன் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த 15லேருந்து 20 ஃபைட் சீனுக்குள்ளே தான் 5 நிமிஷமாக கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொருகி ஒரு படத்தை 2 மணி நேரம் 45 நிமிஷம் அந்த படத்தோட டைமு. அவ்வளோ நேரம் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தேவையே இல்லை, 2 மணி நேரத்துலேயே முடிச்சு விட்ருக்கலாம். தேவையில்லாமல் ஃபைட் சீன்லாம் வச்சு இழுன்னு இழுத்து நம்மளையும் போர் அடிக்க வச்சு ஏதோ பண்ணி வச்சிட்டா டேரக்டர். இந்த படம் மசாலா தெலுங்கு ஆக்ஷன் கலந்த ஒரு மூவி. எதுக்குன்னா, பாலையா நடிக்கிற எல்லா படமுமே மசாலா ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 6 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் பாலையா ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்படி நீங்கள் பாலையா ஃபேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஐ ஆம் பாலையா ஃபேன் அப்படின்னு மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் மூவி அப்டேட் தெரிய டீம் சிவ் சேனலோட கனெக்ட்லேயே இருங்க.